ரீப்ளேஸ்மெண்ட் நோட் இல்லைனா ஸ்டார் நோட்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த கரன்சி பிரிண்ட் பண்ணும்போது இந்த பிரிண்டிங் ப்ராசஸில் சில நேரங்களில் தவறுகள் ஏற்படலாம். அந்த தவறுகள்னால பிரிண்ட் பண்ணி வர்ற கரன்சியோட குவாலிட்டி வந்து சரியாக இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சரியாக இல்லாதப்போ அந்த பர்டிகுலர் நோட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணுற நோட்டை அதே சீரியல் நம்பர் அதே ப்ரிஃபிக்ஸில் இன்னொரு தாட்டி வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணும்போது ப்ரிஃபிக்ஸ்க்கும் சீரியல் நம்பருக்கும் நடுவில் ஸ்டார் அப்படின்னு போடுவாங்க. அப்படி ஸ்டார்னு போடுறது தான் ரீப்ளேஸ்மெண்ட் நோட்னு சொல்லுவாங்க. நார்மலாக இன்னொரு பேர் வந்து எரர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. எரர் வந்த நோட்டுக்காக இது தர நோட்டு, அதனால் எரர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து ஸ்டார் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் அல்லது யூஎஸில் மட்டும்தான், இந்தியா மற்றும் யூஎஸில் வந்து ஸ்டார் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. மற்ற கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இசட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இசட் சீரியல் போட்டிருந்தா ரீப்ளேஸ்மெண்ட் நோட்னு அர்த்தம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நோட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிஃபிக்ஸில் இருக்கும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த சில நேரங்களில் சில ப்ரிஃபிக்ஸ் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ பண்டில்னால் 100 நோட்டுன்னு சொல்லுவோம், ரிம்முன்னா 1000 நோட்டுன்னு சொல்லுவோம். இப்போ சில நேரங்களில் பல ரிம்மே வந்து தவறுதல் ஆயிருக்கலாம். அப்படி ரிம்மே தவறுதல் ஆயிருக்கும் போது அந்த ரிம்முக்கு திருப்பி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது நிறையா நோட் வந்து இருக்கும் அதே ப்ரிஃபிக்ஸில். சில நேரங்களில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், கட்டிங் மிஸ்டேக் பண்ணும்போது சில நோட்டு மட்டும் கட் ஆகிருக்கலாம். அப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டோட குவான்டிட்டியை பொறுத்து, அவைலபிலிட்டியை பொறுத்து அதோட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் நோட் பார்த்திங்கன்னா நார்மல் சர்க்குலேஷன்லேயே நமக்கு கிடைக்கும். நம்ம அதை நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அந்த ஸ்டார் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சர்க்குலேஷனில் 2-3 நோட் கிடச்சிச்சு. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.